அந்த கூலிங்காலி இந்த கூலிங்காலி 2 கூலியும் போச்சு. படம் ஃபிளாப் ஆயிடுச்சு. அது டைரக்ஷன் யார் தெரியுமில? மேயர் தான் டைரக்ஷன். யார்ட்டையும் அசிஸ்டன்ட் இருந்து கத்துக்கு வராதனால சரியா டைரக்ஷன் வரல. எந்த கேள்விக்கு உன்ட்ட பதில் இருந்திருக்கு? நான் கேட்கறதுக்கு ஏதாவது பதில் இருக்குதா? ஏன்னா படிக்க வரல பிள்ளைகள் பள்ளிக்கூடத்த முடிய, குடிக்க வரல நீ ஏதாவது ஒரு டாஸ்க் மார்க்க முடியிருக்கா? நீ நாட்டை எதை நோக்கி நகர்த்திட்டு போற? நீ கேட்டா நல்லாச்சுங்கிற. 15வது நாள் அந்த போராட்டத்தை அவசரம் முடிச்சு விட்டு காலைல சோறு போடுறேன், 2 லட்சம் ரூபாய் காப்பீட்டுக்கு போடுறேன், சத்தா 10 லட்சம் கொடுக்குறேன்னு ஒரு பசப்ப அறிக்கையை விட்டு முடிச்சு இந்த நன்றின்னு சோறாக்கி போட்டு அந்த சும்மா இருந்த இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆட வச்சு வேடிக்கை பார்த்த மாதிரி இங்க வந்து கொட்டி அந்த புதுசா அப்பதான் தச்சு கொண்டாந்துருக்காங்க. அந்த பதாகை இப்படி பிடிக்கிறதா அப்படி பிடிக்கிறதான்னு தெரியல. அதுல என்ன எழுதிருக்குன்னே தெரியல. அது டைரக்ஷன் யார் தெரியுமில? டைரக்ஷன் மேயர் தான் டைரக்ஷன். யார்ட்டையும் அசிஸ்டன்ட் இருந்து கத்துக்கு வராதனால சரியா டைரக்ஷன் வரல. டைரக்ஷன் மேற்பார்வை இருக்காரு ஐயா சேகர் பாபு, அவருக்கு சுத்தமா தெரியல டைரக்ஷன். படம் ஃபிளாப் ஆயிடுச்சு. எப்படி? அந்த கூலிங்காலி இந்த கூலிங்காலி 2 கூலியும் போச்சு. இது எப்படி? அது அவர் மேல இருக்கிற தமிழ் மக்கள் வச்சிருக்கிற அன்பு காரணம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த வயசுல அவ்வளவு வசூலை தொட்ட நடிகன் இந்தியாவில் இதுவரை இல்ல. புரியுதுன்னு நினைக்கிறேன். அவர் ஐயா ரஜினிகாந்த் மேல தமிழ் மக்கள் ஒரு பேரன்பு வச்சிருக்காங்கிறத காட்டுது. அதுதான் அதை காட்டுது. அந்த முதல் நாள் வசூல் அவ்வளவு இருக்குங்கிறத காட்டுது. வேற அவ்வளவுதானே. வணக்கம்.